மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. குடிச்சு குடிச்சு அழுகுவாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி இருக்கு, எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு. நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன். குடிச்சு அழுக கூடாது, கட்டி பிடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்லாம் சொன்னா 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? நான் ராகுல் பேசுறேன். எனக்கு 21 வயசாகுது. ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம். எனக்கு வந்து ஜூன் 8ஆம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு கட்டத்துல மாமியார் வந்து தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால, அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம். குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு. குடிச்சாரு, ஆதங்க இருக்கும்லன்னு சொல்லிதான் நானு எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி, நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்ப கூட வாய திறக்கல. என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம், எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசணும். தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி. எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம் முறைப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. என் பையனே போயிட்டான் சாமி, நீ என் கூடயாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுதுருந்தாங்கன்னா கூட என்னை இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க. ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் 21 வயசுல. நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன், நான் சம்பாரிச்சு போடுறேன், உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேட்கிறேன். என்னோட நேம் தேவிகா. நான் கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு 21 வயசாகுது. ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம். அவர்கிட்ட நான் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்டு இதுல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். மேரேஜ் பத்தி பேசினாங்க. மேரேஜும் ஆச்சு. நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயில்ல தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஜூன் 8ஆம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு. அந்த 1.5 வருஷத்துல வந்து 1 வருஷம்ன்றது மாமியார் வீட்லயே வாழ்ந்துட்டோம். குடும்பமா சந்தோஷ பிரியமா தான் எல்லாருமே நல்லா தான் இருந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல மாமியார் வந்து அவர் பண்றதுனால சரி நீங்க உங்களோட வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்க மாமியாரும் கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் அவர் சொன்னதை வச்சு கோயிலையும் போய் கேட்டு, அவருக்கு பக்தி அதிகம், அவர் கருப்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். போய் கேட்டு சரி நீங்க தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால, அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம். நல்லாதான் அங்க போயும் அவருக்கு படம் வரும்னு சொல்லிதான் நாங்க பார்த்துட்டு இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம். அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு. குடிச்சாரு. அவர் ஆரம்பத்திலேயே அவங்க அம்மா வந்து சரி போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு. குடிச்சு அவர் ஒண்ணும் கெட்டெல்லாம் போகல. குடிப்பாரு, அவ்வளவுதான். குடிச்சு புலம்பதான் செய்வாரு, அழுகுவாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி இருக்கு, எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு. அவருக்கு படம்னா ரொம்ப இஷ்டம், வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம். எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன் தான். கள்ளக்குறிச்சிக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தாரு. ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டு வந்து கோவிலுக்கு போனோம். லாஸ்டா வந்துட்டு நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன். ஆதங்க இருக்கும்லன்னு சொல்லிதான் நானு எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி, நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்ப கூட வாய திறக்கல. என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம், எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசணும். எரிச்சா அவருக்கு வலிக்கும் தான், எனக்கும் தெரியும். அவங்க அம்மா பேசினாங்க தான், பண்ணிடலாம் அந்த இடத்துல. எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன். சரின்னு சொல்லிட்டு போற வழியில கடைசியா தர்காக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி. எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. புடிச்சு அழுக கூடாது, கட்டி பிடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்லாம் சொன்னா 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும், டிராஃபி எல்லாம் வேணும், என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும், என் பையன் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே, நான் எங்க போவேன்? அவரை தானே கல்யாணம் பண்ணேன், அவங்க பையனை தானே நான் கல்யாணம் பண்ணேன், ஒரே பையன். என் பையனே போயிட்டான் சாமி, நீ என் கூடயாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுதுருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலாம்னு இருக்கும். என்னை இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க. ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் 21 வயசுல. என் வீட்டுல அதுங்க இருக்காதா? நான் அதைத்தானே கேக்குறேன். நான் வந்துடுறேன், உங்க கூட நான் இருக்கேன், நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன், நான் சம்பாரிச்சு போடுறேன், உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேக்குறேன். என்ன ஒதுக்கிட்டு எல்லாம் நீங்க கேட்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இதுக்கு பதில் வேணும்ல, எனக்கு ஒரு முடிவு வேணும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கேன். எல்லாமே போயிட்டாங்க. நான் எங்க போவேன்? அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டாரு, நல்லா பேசின, எல்லாருமே பேசுனாங்க. இப்ப எல்லாம் நீ ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு முடிவு வேணும் உங்ககிட்ட, அதனாலதான் வந்திருக்கேன். என்னோட நேம் தேவிகா. நான் கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு 21 வயசாகுது. ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம். அவர்கிட்ட நான் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்டு இதுல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம்.
மேரேஜ் பத்தி பேசினாங்க. மேரேஜும் ஆச்சு. நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயில்ல தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஜூன் 8ஆம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு. அந்த அந்த 1.5 வருஷத்துல வந்து 1 வருஷம்ன்றது மாமியார் வீட்லயே வாழ்ந்துட்டோம். குடும்பமா சந்தோஷ பிரியமா தான் எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல மாமியார் வந்து அவர் பண்றதுனால சரி நீங்க உங்களோட வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்க மாமியாரும் கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் அவர் சொன்னதை வச்சு கோயில்லயே போய் கேட்டு, அவருக்கு பக்தி அதிகம். அவர் கருப்பன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். போய் கேட்டு சரி நீங்க தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால, அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம். நல்லாதான் அங்க போயும் அவருக்கு படம் வரும்னு சொல்லிதான் நாங்க பார்த்துட்டு நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம். அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு. குடிச்சாரு. அவர் ஆரம்பத்திலேயே அவங்க அம்மா வந்து சரி போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு. குடிச்சு 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 அவர் ஒண்ணும் கெட்டெல்லாம் போகல. குடிப்பாரு, அவ்வளவுதான். குடிச்சு புலம்பதான் செய்வாரு, அழுகுவாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி இருக்கு, எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு. அவருக்கு படம்னா ரொம்ப இஷ்டம், வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம். எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன் தான். கள்ளக்குறிச்சிக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தாரு. ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து கோவிலுக்கு போனோம். லாஸ்டா வந்தோம். வந்துட்டு நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன். அதுங்க இருக்கும்லன்னு சொல்லிதான் எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி, நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்ப கூட வாயை திறக்கல. என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம். எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசணும். எரிச்சா அவருக்கு வலிக்கும் தான், எனக்கும் தெரியும். அவங்க அம்மா பேசினாங்க தான், பண்ணிடலாம் அந்த இடத்துல. எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன். சரின்னு சொல்லிட்டு போற வழியில கடைசியா தர்காக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி. எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. புடிச்சு அழுக கூடாது, கட்டி புடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னா. 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும், டிராஃபில வேணும், என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும், என் பையன் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே, நான் எங்க போவேன்? அவரை தானே கல்யாணம் பண்ணேன், அவங்க பையனை தானே நான் கல்யாணம் பண்ணேன். ஒரே பையன். என் பையனே போயிட்டான் சாமி, நீ என் கூடயாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுதுருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலாம்னு இருக்கும். என்னை இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க. ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் 21 வயசுல. என் வீட்டுல அதுங்க இருக்காதா? நான் அதைத்தானே கேக்குறேன். நான் வந்துடுறேன், உங்க கூட நான் இருக்கேன், நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன், நான் சம்பாரிச்சு போடுறேன், உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேக்குறேன். என்ன ஒதுக்கிட்டு எல்லாம் நீங்க கேட்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இதுல என்ன இருக்கு? எனக்கு இதுக்கு பதில் வேணும்ல, எனக்கு ஒரு முடிவு வேணும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கேன். எல்லாமே போயிட்டாங்க. நான் எங்க அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டாரு, நல்லா பேசின, எல்லாருமே பேசுனாங்க. இப்ப எல்லாம் என்னை ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு முடிவு வேணும் உங்ககிட்ட, அதனாலதான் வந்திருக்கேன். மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. குடிச்சு அழுகுவாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி இருக்கு, எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு. நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன். புடிச்சு அழுக கூடாது, கட்டி புடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்லாம் சொன்னா. 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? நான் ராகுல் பேசுறேன். எனக்கு 21 வயசாகுது. ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம். எனக்கு வந்து ஜூன் 8ஆம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு கட்டத்துல மாமியார் வந்து தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால, அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம். குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு. குடிச்சாரு. அதுங்க இருக்கும்லன்னு சொல்லிதான் எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி, நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்ப கூட வாயை திறக்கல. என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம். எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசணும். தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி. எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. என் பையனே போயிட்டான் சாமி, நீ என் கூடயாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுதுருந்தாங்கன்னா கூட என்னை இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க. ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் 21 வயசுல. நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன், நான் சம்பாரிச்சு போடுறேன், உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேக்குறேன்.